சிவசக்தி தரிசனம். சிவலிங்கங்களும் சக்தி ஸ்துதியும். மாதா பிதா குரு என்பதில் குரு தரிசனம் ஆனதும் மாதா பிதாக்களை பார்க்க ஆசைப்பட்டார். சிஷ்யராக அடங்கியிருந்த மாதிரி குழந்தையாக அடங்கியிருக்க ஆசைப்பட்டார். யார் மாதா யார் பிதா? மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வரஹா என்று அவரே சொல்லியிருக்கிறார். அவர்கள் சேர்ந்து பண்ணின அவதாரம்தான் அவரே என்றாலும் குழந்தையாக பக்தி பண்ண ஆசைப்பட்டார். இதுவரை நாம் எல்லோரையும் போல கோவில்களுக்கு போய் அர்ச்சாமூர்த்திகளை, விக்கிரக வடிவங்களை தரிசித்தவர் நாம் அர்ச்சையைத்தான் பார்க்கிறோம் என்றால் அவர் அதிலேயே அந்தந்த சுவாமியை நேராக பார்த்திருப்பார். அப்படி பார்த்தவர் இப்போது பார்வதி பரமேஸ்வரால் சாட்சாத்தாக எழுந்து அருளியிருக்கும் கைலாசத்திற்கு போனார். யோக பலத்தால் போனார் என்று இருக்கிறது. கைலாசத்தில் ஈஸ்வரனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணி பக்தி பண்ணி ஆனந்தப்பட்டார். ஒன்றே இப்படி ஈஸ்வரன் அம்பாள் என்று இரண்டாகி, அப்புறம் நம்முடைய பகவத் பாதாள் என்று மூன்றாகி ஒன்றை ஒன்று பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டது. அவர் தரிசனம் பண்ணினது அவர் ஆனந்தமடைந்ததோடு முடிந்து போகக்கூடாது. இதில் இருந்து லோகத்திற்கெல்லாம் எந்நாளும் ஆனந்தமாக ஒன்று நடக்க வேண்டும் என்று பார்வதி பரமேஸ்வரர்கள் நினைத்தார்கள். வந்த குழந்தைக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்கிற மாதிரி கொடுத்து அதிலேயே லோகத்துக்கு பரம அனுகிரகத்தையும் சேர்த்து அனுப்பிவிட்டார்கள். சுவாமி ஆச்சாரியாளுக்கு 5 ஸ்படிகலிங்கங்களை கொடுத்தார். இந்த விஷயம் இதிகாச புராணங்களை முறையே சேர்ந்த சிவரகசியம், மார்க்கண்டேய சம்ஹிதை ஆகிய இரண்டிலும் இருக்கிறது. சிவரகசியத்தில் இது காசியில் நடந்ததாக சொல்லியிருந்தாலும் அவை கைலாச லிங்கங்கள் என்றே இருக்கிறது. இரண்டிலுமே பஞ்சலிங்கங்கள் என்று ஒற்றுமையாக சொல்லியிருப்பதை கவனிக்க வேண்டும். ஒன்றில் 5 என்று சொல்லி இன்னொன்றில் 4 என்றோ 6 என்றோ இல்லை. இதைவிட கவனிக்க வேண்டியது இரண்டிலுமே அந்த 5 லிங்கங்களுக்கும் ஒரே பெயர்களை சொல்லியிருப்பது. யோகலிங்கம், போகலிங்கம், வரலிங்கம், முக்திலிங்கம், மோக்ஷலிங்கம் என்று அதே 5 பேர் சொல்லியிருக்கிறது. கூடுதலாக அவற்றை பிற்பாடு ஆச்சாரியால் எங்கெங்கே பிரதிஷ்டை பண்ணினார் என்ற விவரம் மார்க்கண்டேய சம்ஹிதையில் கொடுத்திருக்கிறது. யோகலிங்கம் இந்த காஞ்சி மடத்தில், போகலிங்கம் சிருங்கேரி மடத்தில், வரலிங்கம் நேபாளத்தில் நீலகண்ட கஷேத்திரத்தில், முக்திலிங்கம் கேதார்நாத்தில், மோக்ஷலிங்கம் சிதம்பரத்தில். அது ஸ்படிகலிங்கமாக இருந்ததில் ரொம்ப அர்த்தம் உண்டு. ஸ்ரீ ருத்ர பிரஷ்னம்தான் வைதிகமான சிவசூக்தங்களில் முக்கியமாக இருப்பது. அதில் தியான ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், ஆபாதாள நபகா ஸ்தலாந்த புவன பிரம்மாண்ட மாவிஸ்புரஜ் ஜோதிகி ஸ்பாடிகலிங்க மௌளி விலசத் பூர்ணேந்து வாந்தாமிருதைஹி அஸ்தோகாப்ளுத மேக மீச மனிசம் ருத்ரானு வாக்காஞ்சபம் தியாயே தீப்சித சித்தையே அத்ருத பதம் விப்ரோ அபிஷிஞ்சேத் சிவம். வேத மந்திர பூர்வமான பூஜை பண்ணுவதற்கு உரியவரான ஒரு விப்ரன் பூஜையினால் இஷ்ட சித்தி அடைய வேண்டுமானால் இந்த ருத்ர பிரஷ்னம் என்ற அணுவாகத்தை, வேதத்தின் செக்ஷனை ஒரே ஓட்டமாக ஓடாமல் அபருத பதம் என்பதற்கு அதுதான் அர்த்தம். சொல்ல வேண்டிய முறையில் ஜபம் செய்தபடி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் என்பது ஸ்லோகத்தின் கடைசியில் சொன்ன விஷயம். சிவனுக்கான பிம்பம் அநேகமாக லிங்கமாகத்தான் இருக்கும். அது ஸ்படிகலிங்கமோ, பானலிங்கமோ, ஸ்வர்ணலிங்கமோ, ரசலிங்கமோ, மரகத லிங்கமோ எதுவாக இருந்தாலும் ருத்ரம் ஜபித்தபடி அபிஷேகிக்கணும். வேறே நடராஜா மாதிரி மூர்த்தியாக இருந்தாலும் இதே விதிதான். இது ஸ்லோக கடைசியில் சொன்ன விஷயம். ஏகம் ஈசம் அனிசம் என்று ஏக வஸ்துவான ஈஸ்வரனை ருத்ர ஜப தியானத்தோடு சதா அபிஷேகிக்கணும் என்று சொல்லியிருக்கிறது. இதற்கு முன் சிவரூபத்தை எப்படி தியானிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. பாதாளத்தில் இருந்து ஆகாசம் வரை வியாபித்துக் கொண்டு பிரம்மாண்டங்களையெல்லாம் பிரகாசப்படுத்திக் கொண்டிருக்கும் ஜோதிஷாக சுவாமி இருக்கிறார். ஜோதிர் லிங்கமாக இருக்கிறார். அது ஸ்படிகலிங்கமாக இருக்கிறது. ஸ்பாடிக லிங்கா, ஸ்படிகத்தால் ஆனது ஸ்பாடிகம். இப்படி ஒரு மகா பெரிய ஸ்படிகலிங்கமாக சுவாமியை பாவித்துக்கொள். அதன் சிரசில் பூர்ணச்சந்திரன் பிரகாசிக்கிறது. மௌளி விலசத் பூர்ணேந்து, மான் மழு ஜடை எல்லாம் உள்ள சகல உருவ பிம்பத்தின் சிரசில் 3ஆம் பிறைதான் இருக்கிறது என்றால், ஸ்படிகமயமான இந்த சகல நிஷ்கள அருவுருவ லிங்கத்தின் உச்சியில் பூர்ணச்சந்திரனே இருக்கிறது. அதனால்தான் குறிப்பாக ஆச்சாரியால் பிரதிஷ்டை பண்ணியுள்ள இந்த லிங்கங்களுக்கு சந்திர மௌலீஸ்வரன் என்றே பேர் இருக்கிறது. அந்த பூர்ண சந்திரனுக்குள்ளே இருந்தும் அமிர்தம் பெருகுகிறது. வாந்தாமிருதை, அமிர்தம் அஸ்தோகமாக பெருகுகிறது. அதாவது நிறைய தாரை தாரையாக பெருகுகிறது.
மூன்றாம் பிறையானால் ஏதோ கொஞ்சம் அமிர்தம்தான் பெருகும். இது பூர்ண சந்திரன் ஆனதால் ஒரே தாரை தாரையாக பிரவாகிக்கிறது. தன் சிரசில் உள்ள சந்திரனில் இருந்தே பெருகும் அமிர்த தாரையில் சுவாமி அப்படியே முழுகி இருக்கிறார். ஆப்ளுதம் என்றால் முழுகப்பட்டு, அபிஷேகம் பண்ணப்பட்டு என்று அர்த்தம். அவர் நீயும் துளி ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணினால் ஆனந்தமடைகிறார். ஸ்படிகமாக இல்லாத லிங்கமாக அல்லது வேறே சகலமூர்த்தியாக இருந்தாலும் கூட ருத்ர ஜபத்தோடு அபிஷேகம் பண்ணும்போது சுவாமியை ஸ்படிகலிங்கமாகத்தான் தியானிக்க வேண்டும் என்று இருப்பதால் தான் பரமேஸ்வரன் 5 ஸ்படிகலிங்கங்களை ஆச்சாரியாலிடம் கொடுத்தார். சகலத்தை விட சகல நிஷ்களம் அத்வைதத்திற்கு கிட்டே. அதிலும் ஆதி அந்தமில்லாத லிங்கம் இன்னும் கிட்டே. அந்த லிங்கம் ஸ்படிகமாகவும் இருந்துவிட்டால் ரொம்ப ரொம்ப கிட்டே. அத்வைதம் பரம தத்துவமாக சொல்வது நிர்குண பிரம்மம். ஸ்படிகம் ஒரு கலரிலும் வராமல் டிரான்ஸ்பரண்டாக ஒளி ஊடுருவும்படியாக இருந்து கொண்டு நிர்குண தத்துவத்துக்கே ரூபமாக இருக்கின்றது. ஸ்படிகம் பரபிரம்மம் மாதிரி நிஷ்களங்கமானது, நிர்மலமானது, சுப்ரமானது. எந்த கலர் புஷ்பத்தால் அர்ச்சித்தாலும் உடனே அந்த டால் அடித்து அந்த கலர் மாதிரியே ஸ்படிகலிங்கம் தோன்றும். மாயை ஆரோபிக்கும் அத்தனை ரூபங்களுக்கும் குணங்களுக்கும் நிர்குண பிரம்மம் இடம் கொடுத்து அது அதுவாகவும் தோன்றுவது போலத்தானே இது. இப்படி ஞானமயமாக இருப்பது குழுகுழு என்ற சந்திரிகையின் அமிர்தத்தில் குளிர்ந்து இருப்பது காரியுண்யத்தை காட்டுவதாக இருக்கிறது. பஞ்சபூதம் பஞ்சபிராணன் என்று இருப்பது போல பஞ்சலிங்கம் சுவாமி ஆச்சாரியாளுக்கு கொடுத்தார். பஞ்ச கிருத்தியம் செய்பவர், பஞ்ச முகம் உள்ளவர். அறிகிறவன், அறியப்படும் வஸ்து, அறிவு என்ற மூன்றும் ஒன்று என்பது அத்வைதம். திரிபுடி என்று இந்த மூன்றை சொல்வது. அப்படி ஒரு திரிபுடியாக இங்கே கொடுத்தவர் சிவன், வாங்கிக் கொண்டவர் சிவன், கொடுக்கப்பட்ட வஸ்துவும் சிவன். இங்கே ஆச்சாரியாலை ஸ்படிக சந்திரமௌலீஸ்வரராக சொல்லியிருக்கும் ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வருகிறது. மாதவிய சங்கர விஜயத்தில் ஆச்சாரியாளின் அவதார சர்க்கத்தில் வரும் ஸ்லோகம். முர்தனி ஹிமகர சிக்னம் நிடிலே நயனாங்க வம்சயோ சூலம் வபுஷி ஸ்படிக ஸ்வர்ணம் பிராஜ்ஞாஸ்தம் மேனிரே சம்பும். குழந்தை சங்கரரை பார்க்க வந்த ஞானிகளுக்கு சிவசின்னங்கள் அதனிடம் தெரிந்ததாம். வடு மாதிரி, மச்சம் மாதிரி தெரிந்தது என்பார்கள். மூர்த்தனி ஹிமகர சின்னம், சிரசில் சந்திரனின் சின்னம், அதுதான் சந்திரமௌலி. நெற்றியில் 3வது கண் மாதிரி அடையாளம். நிடிலே நயனாங்கம், தோளில் சூலக்குறி, அம்சயோ சூலம். தேகமெல்லாம் ஸ்படிகமாக மின்னுகிறது. வபுஷி ஸ்படிக ஸ்வர்ணம். இப்படி தோன்றிய குழந்தை சம்பு என்றே அந்த ஞானிகள் தெரிந்து கொண்டார்கள். பிரக்ஞாஸ் தம் மேனிரே சம்பும். பிதாவான மகேஸ்வரன் பஞ்சலிங்க அனுகிரகம் பண்ணின போது மாதா பார்வதி சும்மா இருப்பாளா? அவள் ஒரு ஸ்தோத்திர சுவடியை ஆச்சாரியாளுக்கு கொடுத்தாள். அதுதான் தேவி ஸ்துதிகளின் முதல் ஸ்தானம் வகிப்பதான சௌந்தர்ய லகரி. மார்க்கண்டேய சம்ஹிதையில் அதை சௌந்தர்ய ஹாரம் என்று சொல்லியிருக்கிறது. பூத்தியை, அதாவது லோகத்திற்கு க்ஷேமம் உண்டாக்குவதற்காக அதை ஆச்சாரியாளுக்கு அனுகிரகம் பண்ணினாள் என்று இருக்கிறது. பஞ்சலிங்கம் கொடுத்தது, அவற்றின் பெயர்கள், அவற்றை ஆச்சாரியால் எங்கெங்கே வைத்தார் என்பதையெல்லாம் மார்க்கண்டேய சம்ஹிதைக்கு முழுக்க இசைவாகச் சொல்லும் ஆனந்தகிரிய சங்கர விஜயத்தில் அம்பாள் கொடுத்த புஸ்தகத்தை அம்பிகாஸ்துவ சாரம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. தேவி பரமான ஸ்துதிகளுக்கெல்லாம் இதுவே சாரமாக இருப்பது என்று அர்த்தம். ஜகத் அனுகிரகாய கொடுத்தாள் என்று இருக்கிறது. ஜகத்குருவுக்கு பண்ணும் அனுகிரகம் ஜகத்துக்கே அனுகிரகம் தானே. சௌந்தர்யலகரி என்றால் அழகின் அலைகள். அம்பாள் அழகு சமுத்திரமாக இருக்கிறாள். அதை ஸ்தோத்திரம் வாக்கு ரூபத்தில் காட்டிவிடுகிறது. அப்போது ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு அலை மாதிரி. அம்பாளுக்கு பல ரூபபேதங்கள் இருப்பதில் இது சுந்தரி என்பவளை பற்றியது. அவள் தசமகா வித்யா என்று 10ல் சுந்தரி வித்யாவுக்கு தேவதையாக இருப்பவள். ஸ்ரீவித்யா என்பது அதைத்தான். திரிபுர சுந்தரி என்பது அந்த சுந்தரியைத்தான். 3 லோகத்திலேயும் சிறந்த அழகி திரிபுர சுந்தரி. ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் என்ற முப்புறங்களுக்குள்ளே ஞானமாகவும் காருண்யமாகவும் இருக்கும் பிரம்ம தத்துவம் இப்படி அழகு ஸ்வரூபமான தாயாக ஆகி திரிபுர சுந்தரி என்ற பெயரில் விளங்குவது. லலிதாம்பாள் என்று சொல்வது அவளைத்தான். சந்திரமௌலீஸ்வர லிங்கத்தின் சக்தியாக ஸ்ரீசக்கர ரூபத்தில் பூஜை பண்ணுவது திரிபுர சுந்தரிக்குத்தான். ஏனென்றால் அவர் மாதிரியே அவளுக்கும் பூர்ண சந்திரன் சம்பந்தம் நிறைய உண்டு. அவருடைய சிரசில் பூர்ணச்சந்திரன் இருக்கிறது என்றால் இவள் வாசம் பண்ணுவதே பூர்ணச்சந்திர மத்தியில்தான். சந்திரமண்டல மத்தியகா
என்று சகஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கிறது. அவளுக்கு விசேஷமாக திதியும் பூர்ணிமை, சாதனாந்தத்தில் சாதனை முடிவில் அவளே நம்முடைய சிரஸ் உச்சியில் பூர்ண சந்திரனாக அமிர்தத்தை கொட்டுவாள். திவ்ய தம்பதி ஜிலுஜிலுவென்று அழகாக அமிர்த கிரணங்களை கொட்டிக் கொண்டிருக்கும் சந்திர சம்பந்தத்துடன் லோகத்தின் தாபத்தையெல்லாம் போக்கி ஆனந்தம் கொடுப்பதற்காக சந்திரமௌலியாகவும் திரிபுர சுந்தரியாகவும் இருக்கிறார்கள். அவள் சிரசிலும் சந்திரகலை உண்டு. சாரு சந்திர கலாதரா என்று சகஸ்ரநாமத்தில் வருகிறது. மகா திரிபுர சுந்தரி சந்திரமண்டல மத்தியகா, சாரு சந்திர கலாதரா என்ற நாமாக்கள் கிட்ட கிட்டவே வந்துவிடுகின்றன. சௌந்தர்ய லகரி ஆச்சாரியாலே பண்ணியது என்றுதான் பிரசித்தமாக இருக்கிறது. ஏற்கனவே அது கைலாசத்தில் இருந்து அம்பாள் கொடுத்தாள் என்றால் ஆச்சாரியாள் அதை பண்ணவில்லையா? பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணினாரா என்று கேட்டால் இதற்கு ஒரு கதை பதில் சொல்கிறது. இந்த கதை சங்கர விஜயம் எதிலும் இல்லாவிட்டாலும் கர்ண பரம்பரையாக வந்திருக்கிறது. சிஷ்டர்களும் மதிப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்ன கதை என்றால், 3 காலமும் பில்வார்ச்சனை பண்ணி லோகக்ஷேமத்தை உண்டாக்கு என்று சொல்லி சுவாமி பஞ்சலிங்கங்களை கொடுத்தார். அம்பாளும் லோகக்ஷேமத்திற்காக பிரச்சாரம் பண்ண சொல்லி ஸ்தோத்திர சுவடியை கொடுத்தாள். ஆச்சாரியாள் அவர்களை நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்பினார். கைலாசத்தின் வாசலில் இருந்த நந்திகேஸ்வரருக்கு மகாமந்திர சாஸ்திரமாக இருந்த அந்த ஸ்தோத்திரம் கைலாசத்தை விட்டு போவதா என்று இருக்கிறது. அவர் அப்பப்போ ரொம்பவும் ரோஷமாக காரியம் பண்ணிவிடுவார். அதனால் யார் என்ன என்று பார்க்காமல் ஆச்சாரியாளின் கையில் இருந்த சுவடியை பறித்தார்.